சில பிணந்தின்னி கழுகுகள் விஜய்க்கு ஆதரவா களத்துல குதிச்ச ப்ளூ சட்டை மாறன். நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவருமான விஜய் செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதி கரூர்ல பிரச்சாரம் பண்ணாரு. அப்போ அவரை பாக்குறதுக்காக ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டிருந்தாங்க. அப்போ கூட்ட நெரிசலால சுமார் 41 பேர் உயிரிழந்துட்டதா தகவல்கள் வெளியாயிருக்கக்கூடிய நிலையில இது எல்லாரையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு. அதுல 6 குழந்தைகளும் அடங்குவாங்க. இப்படி இருக்கிறப்போ பல திரைப்பிரபலங்களும் இந்த சம்பவம் தொடர்பா அவங்களோட இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க. நிறைய பேர் இந்த சம்பவத்துக்கு காரணமே விஜய் தான் அப்படின்னு நேரடியாவும் மறைமுகமாவும் பதிவுகளை போட்டுட்டு வராங்க. இந்த நிலையில பிரபல திரைப்பட விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் தன்னோட எக்ஸ் பக்கத்துல தெரிவிச்சிருக்கக்கூடிய கருத்து நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. அதாவது கரூர் துயர நிகழ்வு பத்தி விரைவான விசாரணை நடத்தி சரியான தீர்ப்பு வரும்னு நம்பலாம். எப்படி நடந்துச்சு, யாரெல்லாம் காரணம் அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே சில பிணந்தின்னி கழுகுகள் கேடுகெட்ட ஒருதலை பட்சமான கருத்துக்களை சொல்றதால அதை செருப்பால் அடிச்சு துரத்தணும் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. இவரோட இந்த பதிவை பார்த்த இணையவாசிகள் நிறைய பேரு ப்ளூ சட்டை மாறனோட இந்த பதிவு விஜய்க்கு ஆதரவா இருக்கிறதாவும், இந்த சம்பவம் தொடர்பா கருத்து தெரிவிச்ச ரஜினிகாந்த மறைமுகமா அட்டாக் பண்றது மாதிரியும் இருக்கிறதா கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. அப்பாவி மக்கள் உயிரிழந்தது தொடர்பா ரஜினிகாந்த் தன்னோட எக்ஸ் பக்கத்துல தன்னோட வேதனைய பகிர்ந்திருக்காரு. கரூர்ல நிகழ்ந்திருக்கக்கூடிய அப்பாவி மக்களோட உயிரிழப்பு செய்தி நெஞ்ச உலுக்கி ரொம்பவுமே வேதனை கொடுக்குது. உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள், காயமடைஞ்சவங்களுக்கு ஆறுதல்கள் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. இந்த துயர சம்பவம் தொடர்பா நடிகர் விஜய் கிட்ட பத்திரிகையாளர்கள் திருச்சி விமான நிலையத்துல கேள்வி எழுப்புனாங்க. ஆனா அவரு பத்திரிகையாளர்களை தவிர்த்துட்டு விமான நிலையத்துக்குள்ள போயிட்டாரு. விஜயோட இந்த செயல் அரசியல் தளத்திலையும் இணையத்திலையும் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாயிட்டு வருது.